அதாவதுங்க, இந்த ஜூலி வந்து பெட்டி வாங்கிட்டா, பெட்டி வாங்கிட்டான்ட்டு நெறைய பேர் வந்து சமூக வலைத்தளங்கள்ல வந்து நெறைய பேசிட்டு இருந்தாங்கல்ல. அது உண்மதான் போலங்க. திராவிட கோட்டை ஏன்னா, டிஎம்கே வந்து ஒரு மீட்டிங் வந்து நடக்குது. அதுல வந்து மேயர் பிரியால வந்து டிஎம்கே காரங்க நெறைய பேர் கலந்துக்கிறாங்க. அதுல வந்து திரை தளபதிகள்லாம் இருக்கிறாங்க. எத்தனை திரை தளபதிகள் வந்தாலும் யார தாக்கி பேசுனா நம்ம பெரிய ஆள் ஆவோம் அப்புடின்ட்டு ஒரு செல்போனை வச்சு ஒரு வீடியோ ஃபர்ஸ்ட் போட்டாவல. அதுக்கப்புறம் வந்து இப்ப கடைசியா வந்து மைக்க பிடிச்சுக்கிட்டு அன்றைக்கும் தளபதி ஸ்டாலின் தான், இன்றைக்கும் தளபதி ஸ்டாலின் தான், மத்த யாருமே வந்து பொய்யானவங்க அப்படின்ட்டு விஜய் வந்து அவ்வளவு தாக்கமா பேசுறா. எந்த திரை தளபதி கரப்பாறையை கொண்டும் இங்க யாராலையும் ஒண்ணு படிக்க முடியாது. நான் கேட்கிறேன், ஃபர்ஸ்ட் வந்து வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு பேசுமா நீ. ஏன்னா அதுவும் இல்லாம நீ இப்ப வந்து என்ன அது காரணத்துக்காக டிஎம்கேல வந்திருக்க தெரியுமா? உன் மேல வந்து ஒரு கிட்னி திருட்டு வழக்கு வந்து நிறைய இருக்குது. அதை வந்து ஒரு நபர் வந்து ஆதாரப்பூர்வமா எடுத்து வந்து ஐஜி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போறாரு. அதை வந்து சோசியல் மீடியாவில் நிறைய பரவிடுச்சு. இப்போ ஒருவேளை நீ வந்து இந்த கேஸில் தப்பிக்கிறதுக்காக தான் டிஎம்கேல போய் இப்போ சேர்ந்துட்டு சொம்பு தூக்கிட்டு இருக்கிற. மொத்தத்தில் வந்து இது வந்து மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. உன்னையோட நாடகம், நீ எப்படிப்பட்ட ஆளு, நீ எப்படிப்பட்ட வாயி எல்லாத்தையும் பார்த்துதான் இருக்காங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு கருத்தா பேசு.